எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேற்று கீழே இறங்கி இருந்ததுங்க. நாஸ்டாக் ஒரு 215 பாயிண்ட் டவுனு, டவ் ஒரு 88 பாயிண்ட், S&P 500 ஒரு 36 பாயிண்ட் டவுனுங்க. என்ன காரணம் அப்படின்னா, பெடரல் ரிசர்வ் உடைய சேர்மன் ஜெரோம் பவல் அவர்கள் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது அடுத்த 2 ரேட் கட் அப்படின்றது காஷியஸா தான் நம்ம பண்ணுவோம், டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, மார்க்கெட் அதாவது அமெரிக்கன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேர்லி ஹைலி ஓவர் வேல்யூட் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. அதனால மார்க்கெட் பயங்கரமா நேற்று கீழே விழுந்திருக்குங்க. இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நேற்று அமெரிக்க சந்தையுடைய பிரதிபலிப்பு இன்னைக்கு காலைல தெரிஞ்சிருச்சுங்க. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 125 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்தது. தொடர்ந்து எஃப்ஐஐஸோட செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க. நேற்று கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஐஸ் மறுபடியும் நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க ஒரு 3551 கோடிக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுது. ஸோ 25,000 நெருங்கி வந்திருக்குங்க. ஸோ மறுபடியும் 24,000 இல்லை 24,000 கீழே போகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் வந்து ஒரு 40 ரூபாய் விலை இறங்கிருக்குங்க. 10,600. நேற்று ஒரு 70 ரூபாய் ஏறி இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு 40 ரூபாய் இறங்கிருக்கு. அப்புறம் மறுபடியும் நாளைக்கு ஒரு 100 ரூபாய் டமால்ல ஏறிடும். ஸோ எப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் கோல்டு இடிஎஃப் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து 2024 எடுத்துட்டோம் அப்படின்னா ஐபிஓ மலையா பொழிஞ்சுதுங்க. ஸோ ஐபிஓல வந்து கிட்டத்தட்ட 38% ஐபிஓல லிஸ்ட் ஆன ஷேர்ஸ் வந்து இப்பயுமே லாஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆனா 2025 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல. எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னா கிட்டத்தட்ட 38 ஐபிஓஸ்ல ஒரு 8 ஐபிஓஸ் வந்து லாஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 22.2% இருக்கு. ஸோ ஐபிஓஸை பொறுத்த வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்து நிறைய லிஸ்டிங் கெயினுக்கு ஆசைப்பட்டு உள்ள போய் மாட்டின கதை நிறைய இருக்குங்க. அடுத்து குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருக்கிறது, அதாவது மோர் தென் 50% ஷேர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பிளிங்கிட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போஃபா செக்யூரிட்டி சொல்றாங்க. பிளிங்கிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் டு செப்டம்பர் இந்த குவார்டருக்குள்ள ஒரு 150ல இருந்து ஒரு 200 மைக்ரோ வேர் ஹவுசஸ் ஓபன் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது அவங்களோட 10 மினிட்ஸ் டெலிவரி சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதுக்காகவே இந்த மைக்ரோ வேர் ஹவுசஸ் திறக்கிறாங்க. இப்போதைக்கு பிளிங்கிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1750 மைக்ரோ வேர் ஹவுசஸ் இருக்குங்க. இதை வந்து இந்த பினான்சியல் 26 முடியறதுக்குள்ள 2000 கூட்டுறதுக்கான வேலையில இருக்கிறாங்க. சரி, மற்ற குயிக் காமர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் என்ன வேகத்துல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா செப்டோ, இன்ஸ்டாமார்ட் எல்லாம் வந்து இந்த ஜூன் டு செப்டம்பர் இந்த பார்ட்ல ஒரு 100 மைக்ரோ வேர் ஹவுசஸ் ஓபன் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பிளிங்கிட்டோட காம்படிட்டர்ஸ் செப்டோ, ஸ்விக்கி எல்லாம் வந்து ஒரு 1100ல இருந்து ஒரு 1150 மைக்ரோ வேர் ஹவுசஸ் வச்சிருக்காங்க. சரி, பிளிங்கிட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் தாங்க பண்றாங்க. சொல்ல போனா ஜூன் 2024 கம்பேர் பண்றப்ப லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க. ஜூன் 2024 குவார்டர்ல 3 crore லாஸ் பண்ணவங்க இப்ப 162 crore லாஸ் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. நம்பர் ஆஃப் வேர் ஹவுசஸ் கூட லாஸும் வந்து அதிகமாகும். அடுத்து ஸ்விக்கி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி கிட்ட ஒரு 12% ஸ்டேக் ஆஃப் ராபிடோ இருந்ததுங்க. ஸோ என்டையரா அந்த 12% ஸ்டேக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா ஒரு 2400 கோடிக்கு பக்கமா சொல்றாங்க. யார்கிட்ட கொடுக்க போறாங்க அப்படின்னா ப்ரோசஸ் அண்ட் வெஸ்ட்பிரிட்ஜ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்விக்கிட்ட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் அப்படின்றது ஒரு 5350 crores பக்கமா இருந்தது. அது போக ஒரு 2400 crores ஆட் ஆகுதுங்க. அடுத்து ஜேஎல்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா சைபர் அட்டாக் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறோம் இல்லையா. யுனைடெட் கிங்டம் உடைய மேனுஃபேக்சரிங் ஹெட்லைன் இண்டெக்ஸே வந்து தடுமாறுதுங்க. 5 months லோல இருக்கு. அதாவது ஜேஎல்ஆர்ல ப்ரொடக்ஷன் ஹால்ட் அப்படின்றது இப்ப புதுசா என்ன சொல்றாங்க, அக்டோபர் 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது யூகேல இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டில மட்டும் இல்லைங்க, சோல்வேக்கியா, பிரேசில், இந்தியா, தென் யூகே எல்லா பிளான்ட்லயுமே ப்ரொடக்ஷன் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூகேயை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டார் அவுட்புட் அப்படின்றது ஷார்ப்பா டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஜேஎல்ஆர்ல இருந்து அவுட்புட் வெளில போகல அப்படின்னா ஜேஎல்ஆருக்கு வரக்கூடிய இன்புட் வந்து ஸ்டாப் ஆகுங்க. குறிப்பா சப்ளையர்ஸ் தான் சொல்றேன். ஸோ நிறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க ஜேஎல்ஆருக்கு. ஸோ அவங்களுடைய உற்பத்தி அப்படின்றது ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அதனால யுனைடெட் கிங்டம் உடைய மேனுஃபேக்சரிங் செக்டார் இண்டெக்ஸ் அப்படின்றது ஷார்ப்பா டிக்ளைன் ஆயிருக்கு. அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரி இஎல் ஹோட்டல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா. இஎல்இஎல் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியன் மார்க்கெட்ஸ்ல தாங்க அவங்களோட பெரும்பாலான ஆபரேஷன்ஸ் எல்லாமே. பினான்சியல் 25 பொறுத்த வரைக்கும் இஎல் ஹோட்டல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 லட்சத்துக்கு பக்கமா இருக்குங்க. கம்பெனி வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு கேபெக்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு $1 billion. ஓவராலா இந்தியன் ஹோட்டல் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் 2025 முடிவுல ஒரு 245 ஆபரேஷனல் ஹோட்டல்ஸ் இருக்குங்க. பினான்சியல் 26ல நாங்க அடிஷனலா ஒரு 30 ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அம்பர் என்டர்பிரைசஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து QIP மூலமா ஒரு 1000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா அதை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. என்ன பிரைஸ்ல அப்படின்னா 7950 பெர் ஷேருங்க. ஒரு 4.2% டிஸ்கவுண்ட்ல தான். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8302ல இருக்கும்.
அம்பர் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. டெட் டு ஈக்விட்டி 0.9, தென் 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். அடுத்து டாடா டிஜிட்டலுக்கு கீழே வர்ற டாடா 1mg எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு $200 மில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க, அவங்களோட growth என்ஷூர் பண்றதுக்காக. குறிப்பா நோவா ஹோல்டிங்ஸ், கனடியன் பென்ஷன் ஃபண்ட், பெர்மிரா அண்ட் கைரஸ் கேபிட்டல் இவங்க எல்லாமே வந்து டாடா 1mgல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பட் அவங்க எல்லாம் போர்ட்ல சீட் கேட்கிற மாதிரி தெரியுதுங்க. அதுக்கு டாடா ஒத்துக்குவாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். இது போக டாடா குழுமமும் வந்து ஃபண்ட் போடுறாங்க, ஒரு $75 மில்லியன் வந்து ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்றாங்க. டாடா 1mgயை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிசினஸ் நீடுக்கு ஒரு $125 மில்லியன் ஃப்ரெஷ் கேபிட்டல் தேவைப்படுது. அது போக டாடா டிஜிட்டல்ல இருக்கிற பிக் பேஸ்கெட் அதுக்கும் இந்த கேபிட்டல் இன்ஃபியூஷன் சேர்த்து நடக்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து பிளாக் ஸ்டோன் என்ன பண்றாங்க, மும்பைல ஒரு டேட்டா சென்டர் டெவலப் பண்றதுக்காக ஒரு 5000 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ற மாதிரி தெரியுதுங்க. டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 60 மெகாவாட் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பிளாக் ஸ்டோன் வந்து லூமினா கிளவுட் இன்ஃப்ரா மூலமா இந்த டேட்டா சென்டரை டெவலப் பண்ற மாதிரி தெரியுது. இதுக்காக லூமினா கிளவுட் இன்ஃப்ரா வந்து மும்பைல ஒரு 3.8 ஏக்கர் லேண்ட் பிடிச்சிருக்காங்க 475 கோடி ரூபாய்க்கு. நம்மளுக்கு டேட்டா சென்டர் பிசினஸ் வேணும் அப்படின்னா எல்என்டியை பார்க்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது போக ஒரு சில நிறுவனங்கள் கேஎன்ஆர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், பஜில் ப்ராஜெக்ட்ஸ், கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் இவங்களும் வந்து டேட்டா சென்டர் பிசினஸ்க்குள்ள வர்ற மாதிரி செய்திகள் வந்துருக்கு. பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி எல்என்டியை கம்பேர் பண்றப்ப. அடுத்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு சுவிட்சர்லாந்து பேஸ்டு கம்பெனி சன்ரைஸ் கூட ஒரு லாங் டேர்ம் கொலாபரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சன்ரைஸ் அப்படின்றவங்க யாருன்னா டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் ஜூரிச்ங்க. எதற்காக இந்த கொலாபரேஷன் அப்படின்னா ஐடி டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கேரளால அவங்களோட பிரசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா ஃபார்ச்சூன் பிராண்டு கீழே கிட்டத்தட்ட 72 ரூம்ஸ் உள்ள ஒரு ஃபெசிலிட்டி ஃபார்ச்சூன் பிராண்டு கீழே கேரளா கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா 2 கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்குங்க பாட்னா மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டோட ஒர்த் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1418 crores, தென் செகண்ட் கான்ட்ராக்ட் வந்து 1147 crores. இந்த 2 கான்ட்ராக்ட் எதுக்கு அப்படின்னா ஒரு 10.67 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் டனல் ரெடி பண்றதுக்கு, இன்னொன்று வந்து 6 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் ரெடி பண்றதுக்குங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ஐடி பீஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. நான் பெரும்பாலும் பீஸை கன்சிடர் பண்றது இல்லைங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் விப்ரோ அண்டர் வேல்யூடா தெரியுது எனக்கு, அதைத்தான் நான் கன்சிடர் பண்றேன். எப்போதான் நான் பீஸ்குள்ள போவேன் அப்படின்னா அந்த செக்டர் எல்லாமே ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படின்னா நான் பீஸை வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஃபார் எவ்ரி டிப் நான் கன்சிடர் பண்றதுக்கு பீஸை யூஸ் பண்ணிக்குவேன். குறிப்பா ரியல் எஸ்டேட் செக்டர் வேணும் அப்படின்றவங்க ரியல் எஸ்டேட் பீஸை பார்க்கலாம். அடுத்து தீபாவளிக்கு ஏதாவது ஸ்பெஷல் லிஸ்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் அந்த ஸ்பெஷல் லிஸ்ட்லாம் கிடையாதுங்க, எப்பொழுதும் ஒரே லிஸ்ட் தான். புரோக்கரேஜ் கம்பெனிஸ் தென் கமர்ஷியலா பண்றவங்க ஒரு விளம்பரத்துக்காக தீபாவளி லிஸ்ட், பொங்கல் லிஸ்ட், சைக்கிள் லிஸ்ட், டைப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய தருவாங்க. நம்மளோட நோக்கம் ஒண்ணுதாங்க, ஜீரோ லாஸ். முதலீடுகள்னு உள்ள வர்றவங்க நம்மளை கிராஸ் பண்ணி போறப்ப எதுவும் நஷ்டத்தை பார்த்துடக்கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கம். அடுத்து நிதின் ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுங்க. கடன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது போக 60% ஆஃப் கம்பெனியோட ரெவன்யூ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் தான் நடக்குது. ஸோ டேரிஃப்னால பாதிப்புகள் வரலாம், ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்மால் கேப்பும் கூட. அடுத்து மார்க்ஸ் அண்ட் ஃபார்மாவுடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. வெல் பிலோ த்ரெஷ்ஹோல்டு தாங்க இருக்கும், 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கும். பட் டாக்டர் ரெட்டிஸ், நாட்கோ, ஜைடஸ், சிப்லா இது எல்லாமே வந்து மார்க்ஸ் அண்ட் ஃபார்மாவோட சீப்பு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு மார்க்ஸ் அண்ட் ஃபார்மாவுக்கு ஏன் போகணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், வோல்டாஸ், பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த நிறுவனங்களை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஓவர் வேல்யூட் சைடுங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனியை பார்க்கலாம். முத்தூட், மணப்புரம் அதுவும் பயங்கரமா ஏறிடுச்சு அப்படின்னு நினைச்சா சவுத் இந்தியன் பேங்கை பார்க்கலாம். அதே மாதிரி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேணும்னு நினைக்கிறவங்க ஐசிஐசிஐ லம்பார்டை பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட ஐசிஐசிஐ லம்பார்ட் ரொம்ப சீப்பு. அடுத்து அதானி பவருடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி அதுக்கு ஜாஸ்திங்க, 0.7. அது மட்டும் கிடையாது, நான் எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையில் அதானி குழும பங்குகளை கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து கர்நாடகா பேங்குடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு, கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. அடுத்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதிருக்காங்க. குறிப்பா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், கேன்ஃபின் ஹோம்ஸ் இது எல்லாமே சீப்பா தான் இருக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை கம்பேர் பண்றப்ப. அடுத்த ஒரு நண்பர் வந்து நிறைய புரோக்கரேஜ் நிறுவனங்கள் இருக்கே சார், ஒரு நபர் வந்து எத்தனை டிமேட் அக்கௌண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது உங்களோட சௌரியம், எவ்வளவு டிமேட் அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். பெஸ்ட் வந்து ஒன்னே ஒன்று வச்சுக்கிறது. இன்னொன்று வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஸ்பௌஸ் நேம்லயோ இல்ல உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் 18+ இருக்கிறாங்க, பசங்களோ பொண்ணுங்களோ அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி தரலாம், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி. அடுத்து இந்த க்ரோ, ஐசிஐசிஐ டைரக்ட் போன்ற ஆப்ல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்களே சார், நீங்க ஐசிஐசிஐ டைரக்ட் தானே யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஒரு நண்பர் வந்து 25 வருஷமா நான் ஐசிஐசிஐ டைரக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் காஸ்ட்லி பட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கிறாருங்க. நான் ஒரு வருஷமா தான் யூஸ் பண்றேன், எனக்கும் எந்த பிரச்சனைகளும் வரல. எந்த ஆப்பா இருந்தாலும் சரிங்க, அது இந்த க்ரோ ஐசிஐசிஐ டைரக்ட் மட்டும் இல்ல, எந்த ஆப்பா இருந்தாலும் சரிங்க, நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாம இக்னரண்டோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்குங்க. என்ன மாதிரியான ரிஸ்க் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு brokerage ஆப் இருக்கு அப்படின்னா, நிறைய ஸ்பேமர்ஸ் வந்து அந்த brokerage ஆப் மாதிரியே ஒரு ஆப் எல்லாம் டெவலப் பண்ணி அதுல எல்லாம் வந்து இந்த பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கிற மாதிரி செய்திகள் நிறைய நம்ம பார்க்க முடியுதுங்க. ஸோ நம்ம வந்து அவேர்னஸோட இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம யூஸ் பண்ற ஆப் வந்து அத்தன்டிகேட்டட் ஆப் தானா? இப்போ ஐசிஐசிஐ டைரக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஐசிஐசிஐ குடும்பத்துடைய ஆப் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணணுங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது எந்த ஃபார்ம் ஆஃப் லோனா இருந்தாலும் சரிங்க, அதுக்கு நோ தான். அது போக என்னால ஒரு மாசத்துக்கு 2000 3000 தான் சார் முதலீடு பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட எழுதியிருக்கிறாருங்க. 2000மோ 3000மோ 1000மோ 500 கன்சிஸ்டன்சி மட்டும் தாங்க முக்கியம். அந்த அமௌண்ட் வந்து முக்கியமே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அது போக ஒரு 2 விஷயத்த நீங்க சேர்த்துக்கணுங்க. ஒன்னு வந்து பேஷன்ஸ், இன்னொன்று வந்து டிசிப்ளின். தென் 2000 3000லாம் மேட்டரே கிடையாது. என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா, அவன் வந்து 20000 ஒரு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றான், நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியலையே அப்படின்ற நினைப்பு இருக்கவே கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே தப்பு அப்படின்னு தாங்க நான் எப்பொழுதுமே நினைப்பேன். ஸோ நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ 2000 3000 அதை வச்சு ஒரு 15-20 இயர்ஸ் கன்சிஸ்டன்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய growth கொடுத்துருங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.